நான் பயிற்சி பண்றது என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, என் வீட்ல இருக்கவங்களே பிடிக்க போல. மொட்டை மாடி முழுக்க என்னென்னமோ எடுத்து வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஒரு நல்ல இல்ல ஒரு சுமாரான ஒரு ஆங்கில பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்படியே இன்னைக்கான பயிற்சியும் தொடங்கியாச்சு. அப்படியே இன்னைக்கான குரல் பகுதிக்கு வந்துருவோம். இன்னைக்கான குரல் என்னன்னா, அடக்கம் அமரல் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இதற்கான பொருள் என்னன்னா, உன் வாழ்க்கையை கெடுக்க யாரும் தேவையில்லை. உன் கட்டுப்பாடு இல்லாத மனம் போதும். உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உடல் கெடும். பேச்சு கட்டுப்பாடு இல்லைன்னா உறவு கெடும். சிந்தனை கட்டுப்பாடு இல்லைன்னா வாழ்க்கையே கெடும். பயிற்சி முடிச்சுட்டு வழக்கம் போல நேரமின்மையின் காரணமா வாழைப்பழத்தை எடுத்துட்டு எப்பவும் போல ஆபீஸ் கிளம்பியாச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னா அவங்க வீட்டுல இருந்து ஒவ்வொரு டிஷ்ஷை வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்துடணும். இந்த டே வந்து வருமானம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். ஒரு வேளை இன்னைக்கு வந்துருச்சு. வெரைட்டியா சாப்பிடலான்ற ஆசையில அக்கா பிளேட் எத்தனை வந்துச்சு. போயிட்டு வரத்துக்குள்ளே ஏதாவது கை வச்சிங்க வெளுத்து விடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் விட்டு போயிடுச்சு. அத்தோட எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அளா ஒருபடி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு லஞ்ச் சூப்பரா முடிஞ்சது. லஞ்ச் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல இன்னைக்கு யூனோ டோர்னமெண்டோட ஃபைனல். கடந்த 2 நாட்களா யூனோ டோர்னமெண்ட் நம்ம அலுவலகத்தில் நடந்துட்டு வருது. இதுல பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள் 3 பேர் வந்து ஃபைனல் போயிருக்காங்க. கண்டிப்பா யாராச்சும் 2 பேர் ஜெயிச்சா நம்மளுக்கு கண்டிப்பா சாக்லேட் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில நானும் போயிட்டு கோரஸா வந்து கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம பயலுங்க 2 பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஒன்னு பேரருள், இன்னொன்னு பிரியா. சாக்லேட் கொடுப்பான்னு பார்த்தா ஏப்ரல் ஃபுல் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அதோட இன்னைக்கு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு பொடிநட வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதும் பீட்ரூட் தோசையை சாப்பிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.